வணக்க நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இருக்கிற நம்ம சொசைட்டில வெற்றினா நாம என்ன நினைக்கிறோம்? நல்லா படிக்கணும், ஒரு பெரிய கம்பெனில வேலை, அப்புறமா ப்ரொமோஷன், கை நிறைய சம்பளம், ஒரு சூப்பரான வீடு, ஒரு செமையான கார். இந்த லிஸ்ட் இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். இந்த டார்கெட்டுகளை துரத்துறது தான் வாழ்க்கைன்னு நாம நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரேஸ்ல நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு ஃபேமஸான மந்திரம் இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல கஷ்டப்படணும், எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறமா லைஃபோட கடைசியில ஜாலியா இருக்கலாம். சிம்பிளா சொன்னா நாம எல்லோருமே ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்முலா தான் இது. அதாவது ஹார்ட் ஒர்க் டு சக்சஸ் டு ஹாப்பினஸ். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த ஃபார்முலா உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுதா? ப்ரமோஷன் கிடைச்சதும் வர சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருக்கு? புதுசா கார் வாங்கின அந்த ஹாப்பினஸ் எத்தனை வாரம் நிக்குது? ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணதும் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளையே காணாம போயிடுது. நாம அடுத்த டார்கெட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறோம். இந்த முடிவே இல்லாத ஓட்டம் நமக்கு சந்தோஷத்தை தருதா இல்ல தீராத ஸ்ட்ரெஸ்ஸை தருதா? ஏன் நம்மள பல பேர் இவ்ளோ ஜெயிச்சும் ஏதோ ஒரு வெறுமையையும் சோர்வையும் ஃபீல் பண்றோம்? காரணம் இந்த ஃபார்முலாவே தலைகீழானது. அதுவும் சயின்ஸ் படி தப்புன்னு சொல்றாரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட புகழ்பெற்ற ரிசர்ச்சர் ஷான் ஏக்கர். அவர் தன்னோட 10 வருஷ ரிசர்ச்ல ஹார்வர்ட் மாதிரி பயங்கர போட்டி இருக்கிற இடத்துலையும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள்லையும் ஆய்வு செஞ்சு ஒரு புரட்சிகரமான உண்மையை கண்டுபிடிச்சாரு. அந்த உண்மைதான் த ஹாப்பினஸ் அட்வான்டேஜ், அதாவது மகிழ்ச்சியின் ஆதாயம் என்கிற இந்த புத்தகம். ஷான் ஏக்கர் சொல்ற புது சயின்டிபிக் ஃபார்முலா இதுதான். ஹாப்பினஸ் டு சக்சஸ். கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? ஆனா இதுதான் உண்மை. வெற்றி கிடைக்கிறதுனால சந்தோஷம் வரதில்லை. அதுக்கு பதிலா நீங்க முதல்ல சந்தோஷமா பாசிட்டிவா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி ஒரு பை ப்ராடக்டா உங்களை தேடி வரும். சந்தோஷம்ன்றது இலக்கோட கடைசியில கிடைக்கிற பரிசு இல்ல, அதுவே அந்த பயணத்தோட பெட்ரோல். இது ஏதோ சைக்காலஜி விளையாட்டு இல்ல, இதுக்கு பின்னாடி உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு. வாங்க, அந்த அறிவியலையும் நம்ம வாழ்க்கையே அடியோடு மாத்தக்கூடிய அந்த 7 சூப்பரான கொள்கைகளையும் பத்தி பார்க்கலாம். சந்தோஷமா இருந்தா வெற்றி வரும்னு சொன்னோம். அது எப்படிடா சாத்தியம்? அது ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் பம்மாத்து வேலையா? இல்ல காய்ஸ், இது 100% பக்கா நியூரோ சயின்ஸ். உங்க மூளைக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் விளையாட்டு. வாங்க, அதுல என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். முதலாவது பகுதி, மகிழ்ச்சியின் அடிப்படை ஆதாரம். முதல்ல, மகிழ்ச்சியான மூளை என்பது வெறும் நல்ல உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் சூப்பர் பவர் என்பதை புரிஞ்சுப்போம். நீங்க உண்மையான மகிழ்ச்சி, ஆர்வம் அல்லது நன்றி உணர்வு மாதிரி பாசிட்டிவ் உணர்ச்சிகளால நிரம்பி இருக்கும் போது உங்க மூளை ஒரு கெமிக்கல் கொண்டாட்டத்துல இருங்குது. டோபமைன் மற்றும் செரோட்டனின் போன்ற பவர்ஃபுல்லான சந்தோஷ கெமிக்கல்கள் உங்க ரத்தத்துல கலக்குது. இது உங்க மூளையோட பர்சனல் சியர் லீடிங் டீம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த கெமிக்கல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை தர்றதோடு மட்டும் இல்லாம உங்க மூளையோட கற்றல் மையங்களை, அதாவது லேர்னிங் சென்டர்ஸை தட்டி எழுப்பி அவற்றை ஒரு டர்போ மோடுக்கு கொண்டு போகுது. இதன் விளைவாக உங்க அறிவாற்றல் திறன்கள் பயங்கரமா அதிகமாகுது. புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர் பார்பரா ஃப்ரெக்டிசன் இதை விரிவாக்கி உருவாக்கும் கோட்பாடு என்கிறார், அதாவது ப்ரோடன் அண்ட் பில்கி. நெகட்டிவ் உணர்ச்சிகள். இது உங்க மூளைய ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி ஆக்கிடும். ஒரு பிரச்சனை மேல மட்டும் குறுகலா ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். சண்டையிடு அல்லது தப்பியோடு, ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்ற குறுகிய பாதைக்கு தள்ளும். பாசிட்டிவ் எண்ணங்கள், பாசிட்டிவ் உணர்ச்சிகள். இது உங்க மூளைய ஒரு பெரிய ஃப்ளட் லைட் மாதிரி ஆக்கிடும். இது உங்க சிந்தனை எல்லைகளை விரிவாக்கி புதிய ஐடியாக்கள், புதிய தீர்வுகள், புதிய திறமைகளையும் சமூக உறவுகளையும் அறிவையும் உருவாக்க உதவுது. சுருக்கமா சொன்னா, மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்க புத்திசாலியாகவும் அதிக உந்துதலுடனும் அதிக ஆற்றலுடனும் இருக்கிறீங்க. இதுவே மகிழ்ச்சியின் ஆதாயம். இந்த கோட்பாட்டை நிரூபிக்க ஷான் ஏக்கர் தனது சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான கம்பேரிசனை தராரு. அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆலோசகராக இருந்தபோது ஒரு விசித்திரமான உண்மையை கண்டாரு. உலகத்தோட டாப் பிரெயின்கள் அங்கதான் இருக்கு. அவங்க தங்க வாழ்நாள் கனவான அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்கள பலர்கிட்ட அவர் பேசிய போது அவங்க பயங்கர மன அழுத்தத்துடனும் எதிர்காலத்தை பற்றிய கவலையுடனும் மகிழ்ச்சியின்றியும் இருக்கிறத கண்டாரு. அவங்க அந்த வாய்ப்பை ஒரு கொண்டாட்டமா பார்க்கல, மாறா தங்களின் தோள்கள்ல இருக்கிற ஒரு பெரும் சுமையாக கருதினாங்க.
இதற்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு அனுபவம் அவருக்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள சோவேட்டோ என்ற மிகவும் ஏழ்மையான நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு பள்ளியில கிடைச்சது. கரண்ட் இல்ல, சரியான வசதிகள் இல்ல. ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட கண்ணுலயும் ஒரு ஃபயர், ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அங்க உங்களில் யாருக்கெல்லாம் பள்ளி பாடங்களை படிக்க பிடிக்கும் என்று கேட்டபோது வகுப்பறையில் இருந்த 95% மாணவர்கள் உற்சாகமாக தங்கள் கைகளை உயர்த்தினாங்க. ஆச்சரியம் அடைஞ்ச ஷோன் அதுக்கான காரணத்தை கேட்டதும் அவங்க சொன்னாங்க, இங்கே படிக்கிறது ஒரு வேலை அல்ல, இது ஒரு பாக்கியம். தங்களின் பெற்றோருக்கு கிடைக்காத ஒரு பெரும் சிறப்புரிமையா நாங்க இதை பார்க்கிறோம். இதுதான் காய்ஸ் இந்த புக்கோட ஒரு மைண்ட் ப்ளோவிங் மெசேஜ். நம்ம மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது நம்மளோட வெளிப்புற சூழ்நிலைகள் இல்ல. நம்ம பேங்க் பேலன்ஸ், நம்ம வேலை, நம்ம வீடு மாதிரி வெளிப்புற காரணிகள் நம்ம நீண்ட கால மகிழ்ச்சியில வெறும் 10% மட்டுமே பங்கு வகிக்குது. மீதமுள்ள 90% மகிழ்ச்சி நம்ம மூளை அந்த சூழ்நிலையை எப்படி பார்க்குது, எப்படி புரிஞ்சுக்குதுன்றதை பொறுத்து தான் இருக்கு. உங்க பார்வையின் கண்ணாடியை நீங்க மாத்தினா உங்க உலகத்தின் நிறமே மாறிடும். சரி, நான் பிறப்பிலிருந்தே கொஞ்சம் கவலையான ஆள், என்னால மாற முடியுமா என்று நீங்க கேட்கலாம். இதுக்கான உறுதியான பதில் ஆம், நிச்சயமாக முடியும் என்பதுதான். அறிவியல் இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று சொல்லுது. அதாவது நம்ம மூளை ஒரு கல்ல போல நிலையானது அல்ல, அது ஒரு களிமண் போன்றது. நமது எண்ணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் மூலம் அதன் கட்டமைப்பையும் இணைப்புகளையும் நம்மால மாற்றி அமைக்க முடியும். ஒரு காட்டுல நீங்க ஒரு புதிய பாதையில நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல அது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க தினமும் அதே பாதையில நடந்தா புற்கள் மறைஞ்சி ஒரு தெளிவான ஈஸியான பாதை உருவாகும் இல்லையா? அதே போலதான் நீங்க பாசிட்டிவா சிந்திக்கும் பழக்கத்தை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும் போது உங்க மூளையில புதிய வலிமையான நரம்பியல் பாதைகள், ஒரு ஹைவே உருவாகுது. எனவே மகிழ்ச்சி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு வேலை நெறிமுறை, அதாவது ஒர்க் எத்திக். அது தினமும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு திறன். அந்த திறனை வளர்த்து நம்ம மூளைய மகிழ்ச்சியாக பயிற்றுவிக்க உதவுற அந்த 7 கொள்கைகளை பற்றி ஆழமாக பார்க்கலாம். இரண்டாவது பகுதி, மகிழ்ச்சியின் ஆதாயத்தின் 7 கொள்கைகள். நாம இப்போ அந்த 7 கொள்கைகளோட முதல் மிக முக்கியமான கொள்கைக்குள்ள நுழைய போறோம். இதுதான் இந்த புக்கோட பேஸ்மெண்ட். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா மற்றதெல்லாம் ஈஸி. அதுதான் கொள்கை நம்பர் 1, மகிழ்ச்சியின் ஆதாயம், தி ஹாப்பினஸ் அட்வான்டேஜ். நாம ஏற்கனவே பார்த்தது போல மகிழ்ச்சியான பாசிட்டிவான மூளை ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற அல்லது நியூட்ரலா இருக்கிற மூளையை விட பயாலஜிக்கலாவே ஒரு படி மேல இருக்கு. இது ஏதோ சும்மா சொல்றது, ஃபீல் குட் ஸ்டஃப்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஷான் ஏக்கர் இதுக்கு பக்கா சயின்டிபிக் ஆதாரத்தோட வராரு. ஆதாரம் நம்பர் 1, மருத்துவர்களின் செயல்திறன். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறீங்க, உங்க முன்னாடி ஒரு கஷ்டமான கேஸ் வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன லாலிபப் கொடுத்தா உங்களால இன்னும் பெட்டரா அந்த நோயாளியை குணப்படுத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்க காமெடியா இருக்கலாம், ஆனா சயின்ஸ் இதைத்தான் சொல்லுது. ஒரு புகழ்பெற்ற ஆய்வுல அனுபவமிக்க மருத்துவர்களின் ஒரு குழுவுக்கு நோயாளியின் விவரங்களை கொடுப்பதற்கு முன்பு ஒரு சிறிய இனிப்பு மிட்டாய் கொடுத்து அவங்கள ஒரு பாசிட்டிவ் மனநிலைக்கு கொண்டு வந்தாங்க. முடிவு, அந்த பாசிட்டிவ் மூட்ல இருந்த மருத்துவர்கள் மற்றவர்களை விட 19% வேகமாக மிகச் சரியான நோயை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டுமல்ல, அவங்களோட படைப்பாற்றல் மற்றும் மாற்று சிந்தனை திறன் 3 மடங்கு அதிகரிச்சிருந்தது. ஒரு சின்ன மிட்டாய் ஒரு உயிரை காப்பாற்ற உதவுதுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பாசிட்டிவ் எண்ணம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இரண்டாவது ஆதாரம், விற்பனையில் வெற்றி. அதே மாதிரி சேல்ஸ், ஒரு சேல்ஸ்மேனோட வேலை என்ன? ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றது. வேணாம் சார்னு 100 பேர் சொன்னாலும் நம்பிக்கையோட அடுத்த ஆள் கிட்ட பேசணும். அந்த மன உறுதி பாசிட்டிவ் மனப்பான்மையில் இருந்து தான் வருது. இயல்பாகவே பாசிட்டிவ் மனப்பான்மை கொண்ட விற்பனையாளர்கள் நெகட்டிவ் மனப்பான்மை கொண்ட சக ஊழியர்களை விட 57% வரை அதிகமாக விற்பனை செய்வதாக ஆய்வுகள் காட்டுது. செயல்பாட்டு வழிமுறைகள், மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கான 7 ஸ்டெப்ஸ். சரி, இந்த ஆதாயத்தை, இந்த சூப்பர் பவரை நம்ம லைஃப்ல எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஷான் ஏக்கர் 7 சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டூல்ஸை நம்ம டூல் கிட்ட சேர்க்க சொல்றாரு. இது உங்க மூளைக்கான ஒரு ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி. முதலாவது, மெடிடேஷன். இதுக்கு நீங்க மலையில போய் உட்கார வேணாம். தினமும் வெறும் 5 நிமிஷம் உங்க போனை ஆஃப் பண்ணிட்டு உங்க மூச்சில மட்டும் கவனம் செலுத்தி அமைதியா அமருங்கள். இது உங்க மனசுக்குள்ள ஓடுற டிராஃபிக்கை குறைக்கும். 2வது, எதிர்பார்ப்பை உருவாக்குங்கள். அடுத்த வாரம் உங்க ஃப்ரெண்டோட ஒரு சினிமாவுக்கு போறீங்களா?
அதை இப்போதே நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த எதிர்பார்ப்பே உங்களுக்கு ஒரு சின்ன டோபமைன் பூஸ்ட கொடுக்கும். அடுத்தது செயல்ல கருணை காட்டுங்க. இன்னைக்கு ஒரு 5 பேருக்கு ஒரு சின்ன எதிர்பாராத ஒரு உதவி பண்ணுங்க. ஒருத்தருக்கு வழி சொல்றதா இருக்கலாம், இல்ல ஒருத்தரை பார்த்து மனசார சிரிக்கிறதா இருக்கலாம். மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க அதிகமா சந்தோஷப்படுவீங்க. 4. சூழலை நேர்மறையாக்குங்கள். உங்க ரூம், உங்க ஆஃபீஸ் டெஸ்க், அது உங்க மனசோட கண்ணாடி. அது சுத்தமா பாசிட்டிவா வச்சுக்கோங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற போட்டோக்களை வையுங்க. அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸ் சேனல்களுக்கு ஒரு சின்ன பிரேக் விடுங்க. 5. உடற்பயிற்சி. இது உங்க உடம்புக்கு மட்டும் இல்ல, உங்க மூளைக்கும் ஒரு சூப்பர் டோஸ். ஒரு 20 நிமிஷம் வேகமா நடந்தா கூட போதும். அது உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைச்சி உங்க மூட நல்லாக்கும். 6. அனுபவங்களுக்கு செலவிடுங்கள். ஸ்பெண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு புதிய ஃபோன் வாங்குற சந்தோஷம் ஒரு மாசம் தான் இருக்கும். ஆனா ஒரு ட்ரிப் போன அனுபவம் வாழ்க்கை முழுக்க உங்க கூட இருக்கும். ஸோ பொருட்களுக்கு பதிலா அனுபவங்களுக்கு செலவிடுங்கள். குறிப்பா மற்றவங்களுக்காக செலவு பண்ணும் போதே சந்தோஷம் டபுள் ஆகும். கடைசியா உங்க தனித்துவமான பழத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன நல்லா வரும்? நல்லா சமைப்பீங்களா? நல்ல ஜோக் சொல்லுவீங்களா? அந்த திறமையை தினமும் ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஆமா நான் இதுல கெத்துன்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையையும் திருப்தியையும் கொடுக்கும். சோ இந்த 7 வழிகளும் உங்க சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் மெனு மாதிரி. இதுல ஒன்ன இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததும் ஆரம்பிச்சு பாருங்க. உங்க சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு. போன பகுதியில பார்த்தோம், சந்தோஷமான மூளை ஒரு பவர்ஃபுல்லான மூளைன்னு. சரி, அந்த பவரை எப்படி கரெக்டா யூஸ் பண்றது? நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கலாம், ஆனா அதை ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல டிரைவர் வேணும்ல. அதே மாதிரி உங்க மூளையை சரியா இயக்குறதுக்கு உங்க மனப்பான்மை மைண்ட் செட் தான் அந்த டிரைவர். அதை பத்தி தான் இந்த 2வது கொள்கை பேசுது. கிரேக்க கணித மேத ஆர்க்கிமிடிஸ் புகழ்பெற்ற கூற்றை நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு நிற்க ஒரு இடமும் ஒரு நீண்ட நெம்புகோலும் கொடுங்கள், நான் இந்த உலகத்தையே நகர்த்தி காட்டுகிறேன். இந்த சக்தி வாய்ந்த உருவகம் நம் மூளையின் செயல்பாட்டிற்கு கச்சிதமாக பொருந்துகிறது. ஷான் ஏக்கர் சொல்றாரு, நம்ம மூளையும் இதே மாதிரி தான் வேலை செய்யுது. நெம்புகோல், இது உங்க திறமை, உங்க அறிவு, உங்க சக்தி, அதாவது உங்கள் உள்ளார்ந்த சாத்தியக்கூறுகள், பொட்டென்ஷியல். அடுத்தது ஆதார புள்ளி, இதுதான் மேட்டர். இது உங்க மனப்பான்மை, அதாவது மைண்ட் செட்டை, நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற கண்ணோட்டத்தை மாத்துது. நீங்க உங்க மனப்பான்மை என்ற ஆதார புள்ளியை சரியான இடத்திற்கு நகர்த்துவதன் மூலம் உங்க திறமை என்ற நெம்புகோலின் சக்தியை பன்மடங்கு பெருக்க முடியும். சாத்தியமற்றது என்று நீங்கள் நினைத்த விஷயங்களை கூட சாத்தியமாக்க முடியும். இந்த கொள்கையை விளக்க இதைவிட சிறந்த ஒரு உதாரணத்தை கொடுக்க முடியாது. அதாவது புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் ஹோட்டலில் அறைகளை சுத்தம் செய்யும் பணிப்பெண்களை 2 குழுக்களாக பிரித்தார்கள். ஒரு குழுவிடம் அவங்க டெய்லி பண்ற வேலை, பெட்ஷீட் மாத்துறது, ரூமை கிளீன் பண்றது, வண்டியை தள்ளுறது, இதெல்லாம் ஒரு சூப்பரான உடற்பயிற்சி என்றும் அது ஆரோக்கிய நிபுணர்களின் பரிந்துரைகளுக்கு சமமானது என்றும் விளக்கினார்கள். மற்ற குழுவிடம் வழக்கம் போல எதுவுமே சொல்லப்படவில்லை. சில வாரங்களுக்கு பிறகு ரிசல்ட்டை பார்க்குறாங்க. 2 குரூப்பும் ஒரே வேலையை தான் செஞ்சாங்க. ஆனா எந்த குரூப் கிட்ட அவங்க வேலையை உடற்பயிற்சின்னு சொன்னாங்களோ அந்த பணிப்பெண்களின் எடை குறைஞ்சி இரத்த அழுத்தம் சீராகி உடல் கொழுப்பின் சதவீதமும் குறைஞ்சிருந்தது. வாட்? ஹவு இஸ் தட் பாசிபிள்? ஏன்னா அவங்க தன் வேலையை ஒரு கடினமான சலிப்பான வேலை என்று பார்க்கும் மனப்பான்மையை மாற்றி இது என் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சி என்ற புதிய ஆதார புள்ளியில் தங்கள் மனதை நிறுத்தினார்கள். அந்த மனப்பான்மை மாற்றம் உண்மையான உடல் ரீதியான மாற்றங்களை உருவாக்கியது. ஸோ உங்க அன்றாட வாழ்வில் நீங்கள் ஒரு சுமையாக கருதும் செயல்களை அடையாளம் காணுங்கள். பின்னர் அதன் மீதான உங்கள் பார்வையை, உங்கள் மனப்பான்மையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். ஒரு கடினமான ப்ராஜெக்ட், ஐயோ இதை முடிக்க வேணுமே என்று பார்ப்பதற்கு பதிலாக இதிலிருந்து நான் என்ன புதிய திறமையை கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று பாருங்கள். குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தை வேலைக்கு தடையாக பார்க்காமல் உங்கள் ஆற்றலை மீண்டும் நிரப்பும் ஒரு அத்தியாவசிய முதலீடாக பாருங்கள். உங்கள் ஆதார புள்ளியை நீங்கள் மாற்றும் போது உங்கள் நெம்புகோலின் நீளம் அதிகரித்து நீங்கள் நகர்த்தக்கூடிய உலகின் அளவு பெரிதாகிறது. நம்ம மூளை ஒரு மாதிரி விசித்திரமானது. நீங்க அதுக்கு என்ன வேலையை கொடுக்குறீங்களோ அதுல அது எக்ஸ்பர்ட் ஆகிடும். நீங்க அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணா அது நல்லது பண்ணும், கெட்டதுக்கு யூஸ் பண்ணா சரி. நம்ம மூளை எப்படி ஒரு தப்பான விஷயத்துல லாக் ஆகிடுதுன்னு தான் இந்த 3வது கொள்கை சொல்லுது. 3வது கொள்கை டெட்ரிஸ் விளைவு, த டெட்ரிஸ் எஃபெக்ட்.
டெட்ரிஸ் என்ற வீடியோ கேமை நீங்க நீண்ட நேரம் விளையாடி இருந்தா இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். விளையாட்டை நிறுத்திய பிறகும் உங்க கண்கள் தானாகவே சுவரில் உள்ள செங்கற்களையும் கட்டிடங்களையும் டெட்ரிஸ் கட்டங்களாக பார்க்க தொடங்கும். உங்க மூளை அந்த வடிவத்தை பார்ப்பதற்கே பழகி போயிருக்கும். இதே விளைவுதான் நம்முடைய நிஜ வாழ்க்கையிலும் ஏற்படுது. ஒரு வழக்கறிஞர், தணிக்கையாளர் அல்லது தர கட்டுப்பாட்டு ஆய்வாளர் போன்றவர்களின் வேலை என்ன? நாள் முழுவதும் தவறுகளையும் குறைகளையும் பிரச்சனைகளையும் தேடி கண்டுபிடிப்பது. பிரச்சனை என்னன்னா, மூளை இந்த குறை கண்டுபிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி அதை அவர்களின் சொந்த வாழ்க்கைக்கும் பயன்படுத்த ஆரம்பிக்குது. இதுக்கு பேருதான் எதிர்மறை டெட்ரிஸ் விளைவு, நெகட்டிவ் டெட்ரிஸ் எஃபெக்ட். இது ஒரு மாதிரி நீங்க ஒரு ஸ்பெஷல் கண்ணாடியை மாட்டிக்கிற மாதிரி. அந்த கண்ணாடி உலகத்தில் இருக்கிற நல்லது, அழகு, சந்தோஷம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு தப்புகளை, குறைகளை, பிரச்சனைகளை மட்டும் பெரிசா ஜூம் பண்ணி காட்டும். நீங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அதே கண்ணாடியோட தான் உங்க மனைவி, பிள்ளைகளையும் பார்ப்பீங்க. ஷோன் ஏக்கர் இதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணத்தை சொல்றாரு. KPMG நிறுவனத்தில் ஒரு தணிக்கையாளர் தன் மனைவியின் தவறுகளை எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் தேதி வாரியா பட்டியலிட்டாரா. பாரு, நீ இந்த மாசம் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கன்னு காட்டி உறவை சரி செய்வதாக நினைச்சு அவர் செய்தது கிட்டத்தட்ட விவாகரத்து வர கொண்டு சென்றது. அவர் ஒரு கெட்ட கணவர் இல்ல, அவரோட மூளை அந்த மாதிரி ட்ரெயின் ஆகியிருந்தது. இதே போல வழக்கறிஞர்கள் மற்ற தொழில்களை விட 3.6 மடங்கு அதிகமாக மன அழுத்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம், அவர்களின் மூளை விமர்சன ரீதியாகவும் எதிர்மறையாகவும் சிந்திக்கவே பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த நெகட்டிவ் கண்ணாடி எப்படி கழட்டி ஒரு பாசிட்டிவ் கண்ணாடியை மாற்றது? நல்ல செய்தி என்னன்னா, இந்த பழக்கத்தை நம்மால மாற்ற முடியும். அதற்கான மிக சக்தி வாய்ந்த பயிற்சி தான் இது. முதலாவது பயிற்சி, 3 குட் திங்ஸ். இது மிகவும் எளிமையானது, ஆனால் வியக்கத்தக்க வகையில் சக்தி வாய்ந்தது. அடுத்து 21 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு நோட்டை எடுங்க. அன்னைக்கு நடந்த, நீங்க உண்மையாவே நன்றியுடன் உணரும் 3 புதிய விஷயங்களை எழுதுங்க. இங்கே புதிய என்ற சொல் மிக முக்கியம். தினமும் என் குடும்பம், என் வேலை என்று ஒரே விஷயத்தை எழுதாமல், அன்று நடந்த சிறிய குறிப்பிட்ட விஷயங்களை, உதாரணமாக இன்று காலை நான் கொடுத்த காஃபி அருமையாக இருந்தது, ஒரு பழைய நண்பர் இன்று தொலைபேசியில் என்னை அழைத்தார், தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டும். இது உங்க மூளையை தானாவே குறைகளை தேடுவதை நிறுத்தி நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களை தேட பழக்குது. இரண்டாவது பயிற்சி, பாசிட்டிவ் ஜேர்னலிங். இல்லைன்னா இன்னைக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் ரொம்ப டீட்டெயிலா எழுதுங்க. அந்த சந்தோஷத்தை நீங்க மறுபடியும் உங்க மனசுல ஃபீல் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், உங்க மூளை ஒரு தோட்டம் மாதிரி. நீங்க அதுல எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும். நீங்க குறைகளை தேட பழகினா உங்க வாழ்க்கை முழுக்க குறைகள் தான் தெரியும். நீங்க நன்றியை தேட பழகினா உங்க வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமா மாறும். The choice is yours. நம்ம லைஃப்ல ஒரு பெரிய அடி விடும் போது, ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும் போது, இல்லை ஒரு பிரேக்கப் ஆகும் போது நாம என்ன பண்ணுவோம்? நம்ம மனசு ஒரு மாதிரி உடைஞ்சி என் கதை முடிஞ்சதுன்னு நினைப்போம், கரெக்டா? நாம அந்த பள்ளத்துல இருந்து தடிமாறு மறுபடியும் பழைய நிலைக்கு வந்தாலே அது ஒரு பெரிய வெற்றின்னு நினைப்போம். ஆனா ஷோன் ஏக்கர் சொல்றாரு, ஏன் பழைய இடத்துக்கு வரணும்? அந்த பள்ளத்தோட வேகத்தை ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் உயரமாக பறக்கலாம்னு. இதுதான் இந்த 4வது கொள்கை, ஃபாலிங் அப். தோல்வி என்பது வேதனையானது, ஆனால் வெற்றிகரமான மனிதர்கள் தோல்வியை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி முன்பு இருந்ததை விட உயர்ந்த நிலைக்கு செல்கிறார்கள். இதற்கு உளவியல் போஸ்ட் ட்ராமேட்டிக் க்ரோத் என்று பெயர். ஒவ்வொரு நெருக்கடிக்கு பிறகும் உங்கள் மூளை ஒரு GPS மாதிரி பல சாத்தியமான பாதைகளை காட்டும். முதலாவது பாதை அதே இடத்துல புழுமிட்டே சுத்திட்டு இருப்பது. 2வது பாதை நான் ஒரு பேஸ்ட் நினைச்சு இன்னும் மோசமான நிலைக்கு செல்வது. 3வது பாதை அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்பை விட வலிமையாகவும் புத்திசாலியாகவும் உயர்வதே. இந்த 3வது பாதையை தேர்ந்தெடுப்பதே வீழ்வதே எழுச்சி. இதுக்கு ஒரு கிளாசிக் கதை இருக்கு. ஆப்பிரிக்காவில் காலணிகளை விற்க 2 விற்பனையாளர்கள் அனுப்பப்பட்டனர். அந்த இடத்தை பார்த்ததும் 2 பேரும் அவங்க கம்பெனிக்கு தந்தி அனுப்புறாங்க. முதல் ஆள், நிலைமை மிகவும் மோசம், இங்கே யாரும் காலணிகளையே அணிவதில்லை, உடனே திரும்பி வரே. சோ அவர் பிரச்சனையை மட்டும் பார்க்கிறாரு. மற்றவர், அற்புதமான பிரம்மாண்டமான வாய்ப்பு, இங்கே இன்னும் யாரிடமும் காலணிகளே இல்லை, உடனே 50,000 ஜோடி ஷூவை அனுப்பி வைங்க. அவர் வாய்ப்பை பார்க்கிறாரு. பாத்தீங்களா, ஒரே ஒரு யதார்த்தம்
ஒரே ஒரு சூழ்நிலை, ஆனா அது அவர்கள் விளக்கிய விதம், எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல், இருவேறு எதிர்காலங்களை உருவாக்கியது. ஏபிசிடி மாடல். சரி, இந்த 3வது பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுக்குத்தான் இந்த ஏபிசிடி மாடல். இது உங்க நெகட்டிவ் எண்ணங்களை மாற்றுறதுக்கான ஒரு சூப்பர் டூல். ஏ ஃபார் அட்வர்சிட்டி. என்ன நடந்துச்சு? உதாரணம், நீங்க ஒரு முக்கியமான நேர்முக தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டீங்க. பி பிலீஃப். அதை பத்தி உங்க மனசுல உடனடியாக எழும் நம்பிக்கை என்ன? நான் தகுதியற்றவன், எனக்கு இந்த வேலைக்கு மட்டுமல்ல எந்த வேலைக்குமே லாயக்கில்லை. இதுதான் ஈகோவோட பொய். 3வது கான்சிக்வன்சஸ், விளைவு. அந்த நம்பிக்கையில் ஏற்படும் உணர்வுகள் மற்றும் நடத்தைகள் என்ன? கடுமையான மனச்சோர்வு, அடுத்த நேர்முக தேர்வுக்கு முயற்சி செய்வதை நிறுத்துவது. டி டி ஃபார் டிஸ்புடேஷன், மறு ஆய்வு அல்லது வாதம். இப்போ ஒரு வக்கீல் மாதிரி உங்க ஈகோ சொல்ற பொய்யோட சண்டை போடுங்க. ஒரு இன்டர்வியூல ஃபெயில் ஆனா நான் தகுதியற்றவன் ஆகிடுவேனா? இது உண்மையா? அல்லது இந்த குறிப்பிட்ட வேலைக்கு என் திறமைகள் பொருந்தவில்லையா? இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? அடுத்த முறை சிறப்பாக செயல்பட நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த டீங்கிற ஸ்டெப் தான் உங்களை உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்து பகுத்தறிவு நிலைக்கு கொண்டு வரும். வீழ்வதே எழுச்சிங்கிற 3வது பாதைக்கு அழைத்து செல்லும். உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு தோல்வியும் ஒரு கதவோட முடிவா இருக்கலாம். ஆனா அது இன்னும் பெரிய கம்பேக் கதையோட தொடக்கமாகவும் இருக்கலாம். அந்த தொடக்கத்தை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ, உங்களுக்கு இப்படி நடந்திருக்கிறா, ஆஃபீஸில் 10 மெயில் வந்திருக்கும், வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், பண பிரச்சனை வேற இருக்கும். இப்படி எல்லா பக்கமும் இருந்து பிரச்சனை வரும்போது நம்ம மூளை ஒரு மாதிரி ஹேங் ஆகிடும், ஷட் டவுன் ஆகிடும். என்ன பண்ணுதுன்னே தெரியாம அப்படியே ஸ்தம்பித்து நிற்போம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உணர்ச்சி வசப்படும் மூளை, இமோஷனல் பிரேக், நம்ம புத்திசாலியான மூளையை ஹைஜேக் பண்ணிடும். இந்த ஹைஜேக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஷானேக்கர் ஒரு சூப்பரான சினிமேட்டிக் டெக்னிக்கை சொல்றாரு. 5வது கொள்கை, த ஜோரோ சர்க்கிள். புகழ்பெற்ற ஜோரோ திரைப்பட கதையில் இளம் ஜோரோவான அலெசாண்ட்ரோ மிகுந்த ஆவேசத்துடனும் கட்டுப்பாடின்றியும் இருப்பான். அவனது குருவான டான்டேகோ அவனது ஆற்றலை ஒருமுகப்படுத்த தரையில் ஒரு சிறிய வட்டத்தை வரைந்து, இந்த வட்டம்தான் உன் உலகம், முதலில் இந்த வட்டத்திற்குள் உன்னுடைய அனைத்து வாழ்வீச்சு திறமைகளையும் முழுமையாக கற்றுக்கொள் என்று கட்டளையிடுவார். சிறிய வட்டத்திற்குள் முழுமையான கட்டுப்பாட்டை அடைந்த பிறகுதான் அவன் பெரிய உலகை எதிர்கொள்ள அனுமதிக்கப்படுவான். இதே போல உங்களை சூழ்ந்திருக்கும் கட்டுப்படுத்த முடியாத 100 பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து ஆற்றலை வீணாக்குவதை விட உங்கள் முழு கவனத்தையும் உங்களால் உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய மிகச் சிறிய ஒரே ஒரு விஷயத்தில் செலுத்துங்கள். இதை எப்படி பண்றது? ஒரு பேப்பரை எடுங்க, 2 வட்டம் போடுங்க. முதல் வட்டம், நான் கட்டுப்படுத்த முடியாதவை. இதுக்குள்ள மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நாட்டில் இருக்கிற பொருளாதாரம் மாதிரி விஷயங்களை எழுதுங்க. 2வது வட்டம், நான் கட்டுப்படுத்த கூடியவை. இதுக்குள்ள என்னோட உழைப்பு, என்னோட மனநிலை, இப்போ நான் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலைன்னு எழுதுங்க. இப்போ அந்த முதல் வட்டத்தை மறந்துடுங்க. உங்க மொத்த கவனத்தையும் அந்த 2வது வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு சின்ன வேலையை மட்டும் தேர்ந்தெடுங்க. அது என் மேசையில் உள்ள ஒரு ஃபைலை ஒழுங்குபடுத்துவது என்பதாக இருக்கலாம், அல்லது இந்த ஒரு முக்கியமான மின்னஞ்சலுக்கு மட்டும் பதிலளிப்பது என்பதாக இருக்கலாம். அந்த சிறிய செயலை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் போது உங்கள் மூளை ஒரு வெற்றியை பதிவு செய்கிறது. அது என்னால் முடியும் என்ற கட்டுப்பாட்டு உணர்வை மீண்டும் உங்களுக்கு தருகிறது. அந்த ஒரு சின்ன வெற்றி ஒரு டோமினோ மாதிரி அடுத்த வெற்றிக்கான தைரியத்தை கொடுக்கும். அந்த நம்பிக்கையுடன் உங்கள் வட்டத்தை மெதுவாக பெரிதாக்கி அடுத்தடுத்த சவால்களை ஒன்றன் பின் ஒன்றாக எதிர்கொள்ளலாம். 6வது கொள்கை. 6வது கொள்கை, த 20 செகண்ட் ரூல். புத்தாண்டில் நாம் எடுக்கும் சபதங்களை நினைத்து பாருங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்வேன், புத்தகங்கள் படிப்பேன். ஆனால் சில வாரங்களிலேயே அந்த சபதங்கள் காற்றை பறந்துவிடும். ஏன்? காரணம், நாம் நம்முடைய மன உறுதியை அளவுக்கு அதிகமாக நம்புகிறோம். ஆனால் ஷான் ஏக்கர் சொல்றாரு, மன உறுதி என்பது ஒரு ஃபோன் பேட்டரி மாதிரி. நாள் முழுவதும் முடிவெடுப்பதாலும் சவால்களை சந்திப்பதாலும் அது சோர்வடைந்து அதன் சக்தி குறைந்துவிடும். மன உறுதி குறையும் போது நாம் இயல்பாகவே துலபமான பாதைக்கு திரும்பி பழைய பழக்கங்களுக்கே சென்று விடுவோம். எனவே மன உறுதியை நம்பி ஒரு போரில் இறங்குவதை விட புத்திசாலித்தனமான அந்த போர்க்களத்தையே நமக்கு சாதகமாக மாற்றுவது எப்படி? அதுதான் 20 வினாடி விதி. ஒரு செயலை தொடங்குவதற்கு தேவைப்படும் ஆரம்ப முயற்சிக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி என்று பெயர். இந்த விதியின்படி நல்ல பழக்கங்களுக்கு அந்த செயல்படுத்தும் ஆற்றலை 20 வினாடிகள் அல்லது அதற்கு மேல் குறையுங்கள்.
கெட்ட வழக்கங்களுக்கு அந்த செயல்படுத்தும் ஆற்றலை 20 வினாடிகள் அல்லது அதற்கு மேல் அதிகப்படுத்துங்கள். ஷோனேக்கரின் கிட்டார் பரிசோதனை. அவர் தினமும் கிட்டார் வாசிக்க விரும்பினார். ஆனால் கிட்டார் ஒரு பெட்டிக்குள் வைத்து அலமாரியின் உள்ளே இருந்தது. அதை போய் எடுத்து திறந்து வாசிக்கத் தொடங்க சுமார் 20 முதல் 30 வினாடிகள் ஆனது. இந்த சிறிய தடையே அவரை தடுத்தது. பிறகு அவர் ஒரு எளிய மாற்றத்தை செய்தாரு. கிட்டாரை எடுத்து வீட்டின் வரவேற்பறையின் மையத்தில் ஒரு ஸ்டாண்டில் வச்சாரு. இப்போது செயல்படுத்தும் ஆற்றல் 0. அதன் விளைவாக அவர் தொடர்ந்து 21 நாட்கள் கிட்டார் வாசித்தார். அதே சமயம் டிவி பார்க்கும் பழக்கத்தை விட அவர் ரிமோட்டில் உள்ள பேட்டரிகளை கழற்றி தனது படுக்கை அறையில் உள்ள ஒரு டிராயரில், அதாவது சுமார் 20 வினாடிகள் பயணிக்க வேண்டிய தூரத்தில் வைத்தார். அந்த சிறிய கூடுதல் முயற்சி அவரை அந்த சோம்பேறித்தனமான பழக்கத்தில் இருந்து விடுவித்தது. ஸோ உங்க மனசோட ஃபைட் பண்ணாதீங்க. உங்க சூழலை ஒரு கட்டிட கலைஞர் போல வடிவமைப்பதே இதன் நோக்கம். காலையில ஓட வேணுமா? இரவே உங்கள் ஓடும் காலணிகளையும் உடைகளையும் அணிந்து கொண்டு தூங்குங்கள். ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேணுமா? காய்கறிகளை முன்கூட்டியே வெட்டி குளிர்சாதன பெட்டியில கண் பார்வையில் படும் இடத்தில் வையுங்க. சமூக ஊடகங்கள பயன்பாட்டை குறைக்க வேண்டுமா? அந்த செயலிகளை உங்கள் போனின் கடைசி பக்கத்தில் ஒரு ஃபோல்டரில் உள்ளே மறைத்து வையுங்கள். உங்க நல்ல தேர்வுகளை சுலபமாகவும் கெட்ட தேர்வுகளை கடினமாகவும் மாற்றுங்கள். நாம இப்போ 6 கொள்கைகளை பார்த்துட்டோம். இப்போ கடைசி ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கொள்கைக்கு வந்திருக்கிறோம். ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சதுலேயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஒரு நிலம் வாங்குறதா, ஒரு ஷேர் வாங்கினதா, இல்ல ஒரு பிசினஸா? ஷோனேக்கர் சொல்றாரு, நீங்க நினைக்கிறது எதுவுமே இல்ல. 7வது கொள்கை, த சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? உங்கள் மிகச்சிறந்த முதலீடு எது தெரியுமா? உங்க மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு மிக அவசியமான காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில்தான். உங்கள் சமூக உறவுகள், உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களை சுற்றியுள்ள சக மனிதர்களின் ஆதரவு வலைப்பின்னல். ஆனா வேடிக்கை என்னன்னா, நமக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் போதும் வேலைப்படு கூடும் போதும் நாம முதல்ல என்ன பண்ணுவோம்? நம்ம ரூமுக்குள்ள போய் தனியா உட்காந்துடுவோம். யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் தனியா இருக்கணும்னு நினைப்போம். ஷோனேக்கர் கூறாரு, இது நாம செய்யும் மிக பெரிய மிக தந்திரோபாயமான தவறு. ஒரு ஸ்டார்ம் வரும்போது ஒரு கப்பல் தனியா நின்னா அது ஈஸியா மூழ்கிடும். ஆனா மற்ற கப்பல்களோட சேர்ந்து நின்னா அது தப்பிக்கும். நாமளும் அப்படித்தான். மிகவும் வெற்றிகரமான மனிதர்கள் கடினமான காலங்கள்ல இதற்கு நேர்மாறாக செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் சமூக இணைப்புகளில் அதிக நேரம் முதலீடு செய்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு கவனச்சிதறல் அல்ல, அதுவே மீண்டு வருவதற்கான மிக முக்கியமான உத்தி. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. நான் கவலைப்படுறதே அவங்களால தான்னு சொல்றீங்க, கரெக்டா? ஸோ ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, இது சும்மா ஒரு ஃபீல் குட் ஐடியா இல்ல, இது பக்கா சயின்ஸ். நீண்ட ஆயுள். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்க சிகரெட் பிடிக்கிறத விடுறதை விடவும் உங்க ஆயுளை நீட்டிக்கும் சக்தி கொண்டது. லோன்லினஸ் லிட்ரலி கில்ஸ். உங்களுக்கும் உங்க பாஸுக்கும் உங்க டீமுக்கும் நல்ல உறவு இருந்தா உங்க மூளைக்குள்ள ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்களை இன்னும் ஃபோக்கஸ்டா கிரியேட்டிவா வேலை செய்ய வைக்கும். த 2-minute miracle. இந்த முதலீட்டை ஆரம்பிக்க நீங்க பெரிய அளவுல எதுவும் செய்ய வேணாம். ஒவ்வொரு நாளும் உங்க வேலையை தொடங்குவதற்கு முன்பு வெறும் 2 நிமிடங்கள் ஒதுக்குங்க. இந்த 2 நிமிடங்களில் உங்கள் சமூக வட்டத்தில் உள்ள ஒருவருக்கு, ஒரு நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது சக ஊழியர், ஒரு நன்றி அல்லது பாராட்டை தெரிவித்து ஒரு சிறிய மின்னஞ்சல், வாட்ஸ்அப் செய்தி அல்லது குறுஞ்செய்தி அனுப்புங்கள். உதாரணமா, மச்சி, அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. அம்மா, இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுமா. இப்படி இந்த சிறிய செயல் அந்த உறவின் பாலத்தை பலப்படுத்தி உங்களுக்கும் அந்த நபருக்கும் ஒரு நேர்மறையான தொடக்கத்தை கொடுக்கும். ஸோ காய்ஸ், இந்த 7வது கொள்கை மற்ற 6 கொள்கைகளுக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. நீங்க சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது அது டபுள் ஆகும். நீங்க தோல்வியில இருக்கும் போது உங்க நண்பர்கள் தான் உங்களை தூக்கி விடுவாங்க. உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மற்றவங்க மேல காட்டுற அன்பு தான். அதுதான் உங்க மகிழ்ச்சிக்கும் உங்க வெற்றிக்கும் மிகப்பெரிய ஆதாரம். ஒரு குளத்துல ஒரு சின்ன கல்லை போட்டா என்னாகும்? ஒரு சின்ன அலை உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி அந்த குளம் முழுக்க போகும், கரெக்டா? ஷோனேக்கர் சொல்றாரு, நம்ம சந்தோஷமும் அதே மாதிரி தான். அது நம்மளோட மட்டும் நிற்காது,
அது ஒரு சிற்றலை விளைவு ரிப்பிள் எஃபெக்ட் உருவாக்கி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். இதுதான் இந்த புக்கோட கடைசியான ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். த ரிப்பிள் எஃபெக்ட் பகுதி 3. மகிழ்ச்சி ஒரு தொற்று நோய் போன்றது. அது ஒரு சளி அல்லது காய்ச்சலை போலவே ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடியது. இதுக்கு காரணம் நம்ம மூளையில் உள்ள கண்ணாடி நியூரோன்கள் என்ற ஒரு அற்புதமான மேஜிக்கலான அமைப்பு. இந்த நியூரான்கள் மற்றவங்களோட உணர்ச்சிகளை ஒரு வைஃபை மாதிரி நமக்கு கடத்துது. ஒருத்தர் சந்தோஷமா சிரிச்சா நம்ம மூளையும் ஓ இங்க ஏதோ நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளையும் சிரிக்க வைக்குது. அதனால உங்க நேர்மறையான மனநிலை, உங்கள் புன்னகை, உங்கள் உற்சாகமான பேச்சு ஆகியவை உங்களை சுற்றி இருப்பவர்களையும் தானாகவே தொற்றிக்கொள்ளும். ஒரு ரிசர்ச்ல 3 பேரை ஒரு ரூம்ல உட்கார வச்சு அதுல ஒருத்தர்கிட்ட மட்டும் நீங்க நல்லா சிரிச்சு பாசிட்டிவா பேசணும்னு ரகசியமா சொல்றாங்க. என்னாச்சு தெரியுமா? வெறும் 2 நிமிடங்களுக்குள் மத்த 2 பேரோட மூடும் நல்லா ஆகி அந்த அறையின் ஒட்டுமொத்த வைபையே அந்த ஒருத்தர் மாத்திட்டாரு. ஒரு நிறுவனத்தில் இது குழுவின் உணர்ச்சி தொனி குரூப் எஃபெக்டிவ் டோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா இந்த சிற்றலையின் வீச்சு உங்களால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரியது. இதுதான் ஷாக்கிங்கான விஷயம். புகழ்பெற்ற ஆய்வுகளின்படி உங்கள் மகிழ்ச்சி உங்கள் நண்பர்களையும், உங்கள் நண்பர்களின் நண்பர்களையும், ஏன் உங்கள் நண்பர்களின் நண்பர்களின் நண்பர்களையும் கூட சென்றடையுமாம். இதன் பொருள் உங்கள் ஒருவரின் நேர்மறை மாற்றம் நீங்கள் சந்திக்கவே வாய்ப்பில்லாத நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒரு சிறிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பட் அ தாட். ஸோ நீங்கள் ஒரு டீம் லீடரா, ஒரு கம்பெனி ஓனரா, இல்லைன்னா ஒரு குடும்பத் தலைவனா இருந்தா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்னிங். உங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சி என்பது உங்கள் சொந்த விஷயம் அல்ல. அது ஒரு தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி. இது உங்கள் நிறுவனத்தின் மிக முக்கியமான செயல்திறன் குறிகாட்டிகள் கேபிஐயில் ஒன்று. நீங்க ஒரு மன அழுத்தத்துடனும் எதிர்மறையாகவும் இருந்தால் அந்த வைரஸ் உங்க டீம் முழுக்க பரவி அவங்களோட கிரியேட்டிவிட்டியையும் ப்ரொடக்டிவிட்டியையும் குறைச்சிடும். மாறாக நீங்க இந்த கொள்கைகளை பின்பற்றி ஒரு உண்மையான நேர்மறை தலைவராக மாறும்போது நீங்க ஒரு வெற்றிகரமான கலாச்சாரத்தை உருவாக்குறீங்க. ஸோ கைஸ், உங்க சந்தோஷத்தை ஒரு சுயநலமான விஷயமா பார்க்காதீங்க. அது நீங்க உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு. நீங்க சந்தோஷமா இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. அது மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஜெயிக்க வைப்பீங்க. நீங்க ஒரு சின்ன விளக்க ஏத்தினா அது உங்களை சுத்தி இருக்கிற இருளை போக்கும். உங்க சந்தோஷமும் அந்த மாதிரி தான். பி த லைட். அந்த சிற்றலையை இன்றே ஆரம்பியுங்கள். ஸோ காய்ஸ், நாம இப்போ சந்தோஷம் எப்படி வெற்றியை உருவாக்குதுன்னு சொல்ற 7 பவர்ஃபுல்லான கொள்கைகளை பார்த்தோம். சிம்பிளா சொன்னா நம்ம வாழ்க்கையில நாம யூஸ் பண்ற ஃபார்முலாவையே தலைகீழா மாத்த சொல்லுது இந்த புத்தகம். த ஹாப்பினஸ் அட்வான்டேஜ் புத்தகம் நமக்கு வழங்கும் இறுதி மற்றும் மிக ஆழமான செய்தி இதுதான். நாம் அனைவரும் நம்ம வாழ்க்கையை ஒரு மேரத்தான் மாதிரி நினைச்சு வெற்றிங்கிற இறுதி கோட்டை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷங்கிற கோப்பையை வாங்க முடியும்னு தப்பா நினைச்சு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த ஓட்டத்துல நாம சோர்வடைஞ்சி விரக்தியாகி பாதி படியிலேயே நின்னுட்டோம். ஆனா ஷானேக்கர் சொல்றாரு அது தப்பு. மகிழ்ச்சி என்பது இறுதி கோடு அல்ல, அதுவே அந்த மேரத்தான் ஓட்டத்திற்கான ஆற்றலை தரும் எனர்ஜி ட்ரிங்க். அந்த பயணத்தின் இலக்கு அல்ல, அதுவே பயணத்திற்கான எரிபொருள். நீங்க அந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டே ஓடும்போது அந்த பயணமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க இறுதி கோட்டையும் சுலபமா அடைஞ்சிடுவீங்க. நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வெற்றிக்காக காத்திருக்க வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற முதலில் மகிழ்ச்சியா இருக்க பழகுங்கள். ஆனா இதை கேட்கறது மட்டும் போதாது, உண்மையான மாற்றம் செயல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்கிறேன். இந்த அற்புதமான பயணத்தை இன்றே ஆரம்பியுங்கள். இந்த 7 கொள்கைகளில் உங்களுக்கு மிகவும் எளிதாக தோன்றும், அட இது ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு நினைக்கிற ஏதேனும் ஒரு கொள்கையை இன்றே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா செயல்படுத்த ஆரம்பியுங்கள். அது தினமும் 3 நன்றிகளை எழுதுவதாக இருக்கலாம், இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்புறதா இருக்கலாம், இல்ல உங்க ஷூவை எடுத்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதா கூட இருக்கலாம். நாளைக்கு காலையில வாக்கிங் போறதுக்காக. நம்புங்க, அந்த ஒரு சிறிய மிகச்சிறிய படி ஒரு பனி உருண்ட மாதிரி அது உருள ஆரம்பிக்கும் போது சின்னதா தான் இருக்கும். ஆனா போக போக அது மற்ற நல்ல பழக்கங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நேர்மறையான மாற்றத்தை உங்கள் லைஃப்ல உருவாக்கும். அது உங்க வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் நேர்மறையான சிற்றலையை உருவாக்கும் முதல் துளியாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்க சிந்தனையில் ஒரு புதிய விதையை விதைத்திருக்கும் என்று நான் நம்புறேன். உங்க அனுபவங்களையும் நீங்க எந்த கொள்கையை செயல்படுத்த போறீங்க என்பதையும் கண்டிப்பா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த புக்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.